நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துட்டு இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் பாலஸ்தீனம் மேலே, அதுவும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காசா இருக்கு இல்லையா, காசாவில் தொடர் தாக்குதல் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில நாள்களில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த போர் அப்படின்றது தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் அப்படின்றது நிறைவடைய போகுது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இது வரைக்குமே வந்துட்டு வான்வழி தாக்குதல்கள் அப்படின்றத மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த காசா 11ஆம் தேதியிலேருந்து வந்துட்டு தரைவழி தாக்குதல் அப்படின்றதையும் தொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தினந்தோறும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காசால மரண ஓலங்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காயம்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, சரியான மருத்துவ வசதி கூட இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காயத்தோடையே வாழ வேண்டிய ஒரு நிலைமை, பெண்கள், அதை தாண்டி வயசானவங்க, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பாரபட்சம் இல்லாத பாலியல் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பார்த்தோம்னா செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளுமே பாலஸ்தீன மேலான இந்த போர் அப்படின்றத நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு இருக்கார் இல்லையா, பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை மெய்ப்படுத்துகிற விதத்தில், அதை உண்மையாக வந்துட்டு செயல்படுத்தக்கூடிய விதத்தில் வந்துட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு காட்டி முன்னாடித்தனமான தாக்குதல் அப்படின்றத காசா மேலே தொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் போரை நிறுத்தலைன்னா நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருந்த கனடா, ஆஸ்திரேலியா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ், ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலோட வந்துட்டு ஒரு நல்ல நட்புறவில் இருக்கும், அதை தாண்டி வர்த்தகம் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலை பகைச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச நாடுகள் கூட நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச அளவில் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் மீதான அரசியல் அழுத்தம் அப்படின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த நாடுகள் பாலஸ்தீனை நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதை தாண்டி இதனால் பாலஸ்தீனத்துக்கு என்ன லாபம், இஸ்ரேலுக்கு என்ன நட்டம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதை தாண்டி காசா போர் அப்படின்றது இப்போதைக்கு நிறுத்தப்படுறதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியும் விரிவாக விவாதிக்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காசா போர் அப்படின்றது 2023 அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இருக்கு இல்லையா, காசா பகுதி மேலே கொஞ்சம் அழுத்தம் அப்படின்றத கொடுத்துருந்தாலும் இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படின்றத பண்ணது கிடையாது. ஹமாஸ் அமைப்பு திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 2023 இஸ்ரேலுக்குள்ள வந்து தாக்குதல் அப்படின்றத பண்றாங்க. ஸோ அது அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காசா மேலே எக்கச்சக்கமான குண்டு பொழிகிறது. அதை தாண்டி வந்துட்டு ஹமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் வந்துட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரான சின்வார் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமாவும் இந்த போரை நிறுத்த மறுக்குது இஸ்ரேல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐநாவாக இருந்தாலும் சரி, மற்ற உலக நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த போரை உடனடியாக நிப்பாட்டுங்க, அப்பாவி குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்கன்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாமல் சாகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை இஸ்ரேல் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னு தான் சொன்னோம். இதை தாண்டி வந்துட்டு அமெரிக்காவினுடைய கண்மூடித்தனமான சப்போர்ட் அப்படின்றதும் இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனால ஸோ மற்ற நாடுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இது இப்படியே விட்டோம்னாலும் வந்துட்டு சரியாகிற மாதிரி தெரில. ஏன்னா வந்துட்டு தொடர்ந்து தாக்குதல் அப்படின்றத வந்துட்டு காசா மேலே இஸ்ரேல் நடத்திக்கிட்டே இருக்குது. தாக்குதல் ஒரு பக்கம் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு வந்துட்டு பிற நாடுகளில் அனுப்பக்கூடிய உணவுப் பொருளையாக இருந்தாலும் சரி, மருந்துகளையாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்துட்டு நம்ம இஸ்ரேல் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஐநா தலையிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரல. ஸோ பாலஸ்தீனம் சைடு ரொம்ப பெரிய நெகட்டிவான இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலான நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாவே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லலாம். பட் நேற்றுலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 193 உறுப்பு நாடுகள் இருக்கக்கூடிய ஐநா சபையில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்து அதுக்கான அறிக்கை அப்படின்றத வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
பல நாடுகள் வந்துட்டு இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை துண்டிக்கிறது, அவங்க கூட இருந்த இந்த தூதரகங்களை வந்துட்டு துண்டிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பெயின் மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, ராக்கெட் லான்ச்சர்ஸ்க்காக போடப்பட்டிருந்த உடன்படிக்கை அப்படின்றதையவே அப்படியே ரத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த உடன்படிக்கையின் படி நம்ம ராக்கெட் லான்ச்சர்ஸ் கொடுத்தோம்னா இப்போ வந்துட்டு இஸ்ரேல் பார்த்தோம்னா தொடர்ந்து காசா மேலே தான் ஏவுவாங்க, அதனால பல உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேலுடனான அந்த உடன்படிக்கை அப்படின்றதையே ரத்து பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொலம்பியா இருக்கு இல்லையா, கொலம்பியா வந்துட்டு இஸ்ரேலுடனான நிலக்கரி வர்த்தகம் அப்படின்றத ரத்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலோட வச்சிருந்த மிக முக்கியமான வர்த்தகங்கள் அப்படின்றத கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டு மற்ற நாடுகளுடைய அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நெதன்யாகு சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு தீவிரவாத நாடை சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் தீவிரவாதமே இல்லாத ஒரு நாட்டை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு தீவிரவாத நாடு இருக்கு இல்லையா அதுக்கு போயிட்டு உங்களுடைய ஆதரவுன்றதை கொடுக்குறீங்க, இது ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. பட் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெதன்யாகு மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா பார்த்தோம் அப்படின்னா இப்போ விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால தான் நெதன்யாகு இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படின்றத தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து அவர் தப்பிக்கணும்னா அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இந்த போர் மட்டும்தான். அதனால தான் இந்த போரை பார்த்தோம் அப்படின்னா அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு நெதன்யாகு அப்படின்னும் பல விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எது எப்படியா இருந்தாலும் இத்தனை நாள் வந்துட்டு கண்டும் காணாமல் இருந்த உலக நாடுகள் இருக்கு இல்லையா, பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போகிற முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இனி அடுத்த கட்ட முடிவுக்கு போகிறதுக்கும் இந்த நாடுகள் அடுத்தடுத்த வேலைகள் என்னவோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் காசால போர் நிறுத்தம் அப்படின்றது அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உலக நாடுகளுடைய இந்த ஸ்டாண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாலஸ்தீனை வந்துட்டு ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்கக்கூடிய கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் மாதிரியான நாடுகளை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.